ஹாய், இது நம்ம NVC சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேக் என்ன தெரியுமா? கிரிக்கெட் தீம் கேக். இந்த கேக் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க யாராச்சும் பார்த்தீங்களான்னு தெரில. அப்படியே அவன் திருப்பி போடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேக்குக்கு எனக்கு பெருசாக வியூ போகலைங்க. சரி, அதனால தான் திருப்பி அந்த கேக்கை எடுத்து போட்டு அதுக்கு நம்ம ரேட்டு கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கட நேரத்தில் மண்டையில் உதித்த யோசனை தான் கோச்சிக்காதீங்கோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக் எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்ச கேக்கு. அதுவும் இல்லாமல் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்ண கேக்கு. ஆக்சுவலி அவள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கா. ஆனால் கூட பரவாயில்ல, நான் உங்ககிட்ட தான் கேக் வாங்குவேன், தயவு செஞ்சு பண்ணி கொடுத்துட்றீ, டெலிவரி கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்படி லாஸ்ட் மினிட் ஆர்டரில் பண்ண கேக்கு தான் இது. லாஸ்ட் மினிட் ஆர்டர் நான் எப்படி நினைக்கிறீங்க? நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு மறுநாள் மார்னிங் கேட்குறான். அப்போ எவ்வளோ என்ன சொல்லணும் பார்த்தீங்களா? ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேக்கை வந்து ஃபுல்லாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஸ் செட்டப்பில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டனில் வந்து பாலு, பேட்டு, ஸ்டெம் அது எல்லாமே பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் குட்டியோண்டு பால் தான், ஆனால் அதை நம்ம வந்து குச்சி வைக்காமல் விட்டோன்னு வைங்களேன், அது உருண்டோடி நம்மளை கேக்கை ஒரு வழி பண்ணிடும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த பாலுக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, குச்சி வச்சு ஒட்டி வச்சாச்சு. ஸோ எல்லாம் பண்ணி கேக்கை வந்து பேக் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. என் ஃப்ரெண்டும் வந்து டெலிவரி எடுத்துக்கிட்டா. அண்ட் இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கேக்கை வந்து 1.5 kg கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ இந்த டிசைனுக்கும் சேர்த்து நான் என்ன ரேட் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌனி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு என்னோட ப்ரௌனியை வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.